விஜய் ஹசாரேவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே டீம்ஸ் தான் 5 டைட்டில்ஸ் வச்சிருக்காங்க. அது ரெண்டுமே சவுத் டீம்ஸ், பக்கத்து அதாவது நெய்பர்ஸ் 2 பேரும் வச்சிருக்காங்க. அவங்க ஆனா ஆர்ச் ரைவல்ஸ், ஆனா நெய்பர்ஸ் வச்சிருக்காங்க. 5 டைட்டில், தமிழ்நாடு 5 டைட்டில், கர்நாடகா 5 டைட்டில். நம்மளுக்கு பின்னாடி சேஸ் பண்றாங்க மும்பை 4 டைட்டில். விதர்பா வந்து வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட். 382 அமன் மோகடே ஒரு 100 அடிச்சிருக்காரு, த்ரூஷ் ஒரே ஒரு 100 அடிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தவிர ஹையஸ்ட் எவர் ஸ்கோர் இன் லிஸ்ட் ஏ டோர்னமெண்ட் 574 அடிச்சிருக்காங்க பீகார். அதாவது யார் அடிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா அப்படி சொல்ல வரல, பட் ஆனா 574 அடிச்சிருக்காங்க. அதாவது வாரம் ஒரு பிரேக்கிங் ரெக்கார்ட பண்றாரு நம்ம ஆளு வந்து வைபவ் சூரியவன்ஷி. இந்த குட்டி சாத்தான் மாதிரி வந்து வச்சு செஞ்சிட்டு இருக்காரு எல்லாரையும். யாரெல்லாம் மாட்டுறாங்களோ ஒரு 50 பால் 150, ஒரு 80 பால் 190, இந்த மாதிரி வாரம் அடிக்கிறாரு. அண்ட் இஷான் கிஷனை பத்தி சொன்னீங்க. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் வந்து அந்த இந்தியாவோட மிடில் ஆர்டர் ஸ்பாட்டை எய்ம் பண்றாரோ அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா நம்பர் 6ல வந்து அடிச்சிருக்காரு இந்த நாக்கு. T20ல ஆடும்போது ஓப்பனிங்ல அதே நாக்கை வந்து அடிச்சாரு. அந்த இடத்துக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேகன்சி இருக்கு, ஒரு சின்ன ஹோல் இருக்குன்னு தெரிஞ்சு அங்க அடிச்சாரு. அதே மாதிரி இங்க வந்து அந்த மிடில் ஆர்டர்ல நம்பர் 6 ஒரு கீப்பர் பேட்டரா நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த விஜய் ஹசாரே வந்து ஒரு கர்டன் ரைசர். நீங்க சொன்ன மாதிரி விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லாம் இருந்தாலும் ஒரு கர்டன் ரைசர் ஃபார் 2027 வேர்ல்ட் கப் டெஃபினட்டா அவரோட மார்க்கை பதிச்சிருக்காரு. அண்ட் பிளிஸ்டரிங் ஃபார்ம்ல இருக்காரு.